இயேசு கிறிஸ்து உண்மையிலே மரித்தாரா? பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். ஆனால் குரான் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை. அப்ப இது ரெண்டுல எது உண்மை? இதை குறித்து அப்போஸ்தலராகிய பவுல் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கலாம். முதலாவது, பவுல் யார்? பவுல் இயேசு கிறிஸ்துவினுடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர். அவர் இதை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை பார்க்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 6-8 வரை வாசிக்கும் பொழுது, அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமர்களுக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். மற்றும் 1 கொரிந்தியர் 1:23, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அதைத் தொடர்ந்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-8 வரை வாசிக்கும் பொழுது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இங்க பவுல் கிளியராக சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். நாம் பாவிகளா இருக்கும் பொழுது அவர் நமக்காக குறித்த நாளிலே மரித்தார் என்று பவுல் சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் இன்னும் அநேகமான வசனங்கள் இருக்கிறது. பவுல் மிக தெளிவாக, மிக துல்லியமாக சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்று. ஆனால் குரான் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை என்று. நாம் பவுலை நம்புவதா அல்லது 700 வருடங்களுக்கு பிறகு எழுதப்பட்ட குரானை நம்புவதா? பவுலை தான் நம்ப முடியும். பரிசுத்த வேதாகம் மிக தெளிவாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார்.